நம்ம ஐபிஎல் பார்த்துருப்போம், அது எல்லாமே சென்னைக்குள்ளே நடக்கும், நிறைய மேட்சஸ் நடக்கும். பட் வந்து ஹாக்கி, அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஜூனியர் கப் வந்து இங்கே நடக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. கோயம்புத்தூர்லேருந்து இதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். I am born and brought in Chennai. I practice in this ground. I'm a hockey player and level 2 coach in England. Wonderful experience in Chennai. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குள்ளேயும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பட்டி தொட்டி எல்லாம் பரவி இப்போ மதுரையில் இந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹாக்கினா என்ன, நார்மலாக ஹாக்கினா என்னன்றது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். மேட்ச் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அது தமிழ்நாட்டில் எடுக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க, பக்கத்துலேருந்து வந்து பார்க்க. அதுவும் வேர்ல்டு கப்பா, இதுக்கடுத்து சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியல. நாங்களாம் வந்து காரைக்குடியிலேருந்து மொத்தமாக எல்லா ஹாக்கி பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்துருக்கோம். நல்லா இருந்துச்சு மேட்ச். சாதாரண மக்களுமே வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஃபேர் வைக்காம ஒரு கம்மியான ஃபேரில் வச்சு இங்கே இவ்வளோவுமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் தனியாக டெப்டி சிஎம்க்கு நன்றி சொல்கிறோம். ஜூனியர் வேர்ல்ட் கப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் இந்தியன் தான், ஒமான்லேருந்து வந்திருக்கேன். ஒமான் ஹாக்கி அசோசியேஷனோட சேர்மனோட அட்வைசர், அப்புறமா பிளேயருமே இருக்கிறேன். இல்லை, இப்போ இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கிறது எல்லாத்த விட அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்தது ஏஷியன் கேம்ஸ், அதுவும் இங்கே நம்ம கவர்மெண்ட் தான் நடத்தி விட்டாங்க. அதுலேயே ரொம்ப சந்தோஷம் இல்லை. அதுவும் இங்கே இது வேர்ல்டு கப் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஹாக்கிக்கெலாம் வந்து இந்த அளவுக்குலாம் யாருமே பண்ணதில்லை. கண்டிப்பாக அவரை மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹாக்கி பிளேயராக இங்கே வந்து மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அவங்க வந்ததுனால நிறைய இன்டர்நேஷ்னல் கேம்ஸ், F1, செஸ், ஒலிம்பியாட், ஹாக்கி, we are reviving lot of international countries. பேஜ் வேர்ல்டு கப் ஜூனியர்ஸுக்கான இறுதிப் போட்டியும் பிரான்ஸ் மெடல் மேட்ச் நடந்துச்சு. அதில் பிரான்ஸ் மெடல் மேட்ச்சில் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் விளாண்டாங்க. அது நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்தியா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பிரான்ஸ் மெடல் வின்னர்ன்ற எங்களை சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி ஃபைனல் மேட்ச் வந்து வெரி எக்ஸைட்டிங்கு. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஆடினாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த ஷூட் அவுட்டில் தான் ஜெர்மனி ஜெயிச்சாங்க. இந்தியா நம்ம இங்கே சென்னையில் நடக்கிற மேட்ச்சில் வந்து பிரான்ஸ் கிளைம் பண்ணது ஒரு பெருமையான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய பார்த்தோம், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இங்கே வந்து ஆடுற அளவுக்கான அந்த வசதிகள்லாம் இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் கப் லெவல் 24 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது இங்கே இதுக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் நடந்திருக்கு. அதில் 6 டீம் தான் இருக்கும். பட் 24 டீம் ஆல் த கண்ட்ரிஸாக எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ இதுக்காக நாங்கள் வந்து ஊர்லேருந்துலாம் வரோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய டூரிசம் டெவலப் ஆகும். நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க. சென்னை இப்போ பயங்கர ஃபேமஸ். நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மேட்ச் நடக்குது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்துறது, வேர்ல்டு கப் நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்னால தான் இது சாத்தியம். எக்ஸாம்பிளுக்கு சிஎம் ட்ராஃபி இப்போ இந்த இயர் நடந்துச்சு. ரொம்ப அதுக்கு ஃபண்டுலாம் செலவு பண்ணி நல்லாவே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. இது மூலியமாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நேஷ்னல் ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைக்கும். நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல். ஏஷியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் இப்போது ஜூனியர் வேர்ல்டு கப்பு, இந்த சிஎம் ட்ராஃபி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ்க்காக நிறையா வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடும் ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து நேஷனல்ஸில் முன்னாடி வந்து பசங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னா லைக் ரொம்ப நார்மலான சாப்பாடாக இருக்கும். இப்போ வந்து ஃபுட்லேருந்து சொல்கிறேன். இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் சாப்பாடில் இருக்கட்டும் சரி, குவாலிட்டி ஆஃப் கிளாத்ஸ் இருக்கட்டும் சரி, கிட் இருக்கட்டும் சரி, எல்லாமே நல்ல குவாலிட்டியில் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் க்ரோ ஆகுறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வெரி வெல் ஆர்கனைஸ்ட். அப்புறமா ரொம்ப கண்ட்ரி வைஸுமே எல்லாருக்குமே ப்ராமினெண்ட்டாக அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ட் எவ்ரி திங் இட் இஸ் வெல் செட் ஆஸ் பர் த பிளான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு தமிழ்நாடு அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஆஸ் ஹாக்கி பிளேயர் இங்கே இந்த வேர்ல்ட் கப் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக வந்து இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததான்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது. நிறைய ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு வந்து அதுக்கான ஒரு உங்களுக்கு என்விரான்மெண்ட் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஈவன் ஃபண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ராப்பராக அலோகேட் ஆகி அழகாக பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாருக்குமே எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கன்னா பாருங்கள், அவங்களோட பஸ் தான் போயிட்டுருக்கு. எல்லாமே ப்ராப்பராக வெல் ஆர்கனைஸ்டுன்னு சொல்லலாம். இங்கே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே முன்னாடியை விட இப்போது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இட் வாஸ் ஆல்சோ வெரி ஃபைன் அண்ட் எக்ஸலண்ட் மேட்ச். சென்னையில் வந்து தே ஹவ் கண்டக்டட் இன்
very grand manner. ஆக்சுவலாக மேட்ச் ரொம்ப சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஏஷியன் டிராஃபி நடந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நமக்கு நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு கப்பு ஜூனியர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவே இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஆப்ரேஷன்ஸும் இவ்வளோ ஒரு வேர்ல்ட் கப் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் நடக்குது. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு எங்கள் பிரசிடென்ட் மிஸ்டர் சேகர் மனோகரன் சார் அவரோட கைடன்ஸ், ஸோ அண்ட் டெப்யூட்டி சிஎம் சாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இது கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவரோட ஐடியாஸை வந்து டெப்யூட்டி சிஎம் சார்கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவரோட சப்போர்ட்டில் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். டெப்யூட்டி முதலமைச்சர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க டெப்டி சிஎம், அதுக்காக தனியாக நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக டெபுட்டி சிஎம் வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆன பிறகு தான் கண்டினியூஸாக இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் எல்லாத்துக்குமே தனியாக இங்கே வருது. ஒரு சில நியூஸ்லாமே பார்த்துட்டு இருந்தோம், ஸ்போர்ட்ஸ் மேன்ஸுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு, தனியாக அவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா அப்படின்றாங்க. இது எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் கேம்ஸுக்கு போகிறதும், இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் அவங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நடக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டெப்டி சிஎம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். அவருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருடைய என்கேஜ்னால எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பீரியடில் இவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இருக்குது மேடம் இதை பார்க்கும்பொழுது. உதயநிதி அண்ணா இருக்கார் இல்லையா, வேற லெவலில் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுலேருந்து தான் வந்து நிறைய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்குது. நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவருக்கு. அவர் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறது, தேடி தேடி வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே வேர்ல்டு வைடில் ரீச் பண்ணுற மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப லக்கு தான் சொல்லப்போனால். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே ஒரு தனி கவனம் வருது இல்லை. இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் இஸ் வெரி வெல். சிஎம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு. அது கூட ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் டேலண்ட் டெவலப்மெண்ட், தென் he should also motivate the young generation to compete all the competitions. ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறையா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்குது. ஹாக்கின்னு மட்டும் இல்லை, நிறையா கார் ரேஸ், நமக்கு F1 ரேஸ் நடந்தது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நிறையா நடந்தது. செஸ் ஒலிம்பிக் நடந்தது. இதுக்கு முன்னாடி ஏஷியன் டிராஃபி இங்கே நடந்தது. நல்லாவே ஸ்போர்ட்ஸை இனிஷியேட்டிவ் எடுத்து நிறையா பண்ணுறாரு. இப்போ என்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனாரோ அப்பத்துலேருந்து நம்ம ஏஷியன் ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் நல்ல எங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்குறாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே எல்லாமே சமமாக பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்டும் எல்லா கிட்டும் போய் சேருது. எல்லா டோர்னமெண்ட்டும் நடக்குது எல்லா டோர்னமெண்ட்லேயும். உண்மையாகவே அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈவன் கபடி டீம்ஸில் வந்து விமன் அண்ட் மென் டீமில் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி 2 பேர் போயிருக்காங்க. அதுக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டாலின் சாருக்கு அப்புறம் உதயநிதி சாருக்கு 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு ஆளாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் டெப்டி சிஎம் உதயநிதி அண்ணாக்கு நன்றி சொல்கிறோம். reflects the cultural identity of Tamil Nadu. The Kangayan breed of bulls is renowned for their speed and majestic appearance. Kangayan symbolizes the agility, unwavering spirit of our hockey players. Today, as the trophy tour begins, it is not just a ceremonial event. It carries the message that Tamil Nadu is striving to emerge as the #1 state in the sports field of India.